2 நாள் தான் ஊர்ல இல்ல. ஆனா ரொம்ப நாள் ஊர்ல இல்லாத மாதிரியே இருக்கு. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்கு. மாமனார் வேற வீட்டுல தனியா கிடக்காரு பாவம். மாமனார் ஊர்ல இருக்காருன்னு இப்பந்தான் ஞாபகம் வந்துச்சாம்மா உனக்கு? சும்மா கிடங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இல்லாம எப்படி இருக்கும்? அவர் தானே வரலன்னு சொன்னாரு. இந்த வருஷம் லீவ்ல ஃபுல்லா சுத்திக்கிட்டே அலைஞ்சாச்சு. என்ன செய்ய? ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். இந்த வருஷம் லீவு பூரா நம்ம இப்படியே சுத்திக்கிட்டே அலைஞ்சிட்டோம். வீட்லயே தங்கலையே. உனக்கு நல்ல நேரம் போயிட்டுலடி. பிறவு என்ன, ஊர்ல இருந்தாலும் அப்படியே சுத்திக்கிட்டு அலைஞ்சு ஊர் கதையை தானே பேசிக்கிட்டு அலைவீங்க. இது அதுக்கு பதிலாக நல்ல நேரம் போயிட்டுல. என்ன இருந்தாலும் வீட்ல இருந்து சோறு கறி ஆக்கி போட்டிருந்தா இந்த பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டுருப்பாளுக. இவளுகளும் இப்படி வெயில சுத்தி ஓடா தேஞ்சிருக்க மாட்டாளுக. நல்லா தின்னு பறக்கி நல்லா இருந்திருப்பாளுகள்ல. லட்சுமி அக்கா, நானும் உங்கள் சாப்பாடை ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டேன். உங்கள் சாப்பாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும்ல. நாளைக்கு மத்தியானம் சாப்பிட வந்துடுறேன். ஏட்டி, நாளைக்கெல்லாம் வந்துடாதட்டி. நாளைக்கு நான் வெறும் ரசம் வச்சு துவையல் தான் அரைக்க போறேன். வேற எதுவும் செய்ய மாட்டேன். வெறும் ரசமும் துவையலும் தான். சரியா? நான் இன்னும் போய் காய்கறி எல்லாம் வாங்கி மளிகை சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிப்பேன். 2-3 நாள் கழிச்சு வா, சரியா இருக்கும். ரசம் அது விஷம், எனக்கு வேண்டாம். நான் 2 நாள் கழிச்சே வாரேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லி கோழி குழம்பு வைக்க சொல்ல போகிறேன். நெட்டக்கா, கோழி குழம்பு வச்சா எனக்கு ஒரு கிணத்துல கொடுத்து விட்டுருங்க. நம்மளுக்கு ரசம்லாம் ஆகாது. ஆட்டும் டீ கொண்டு வந்து தாரேன். சரிக்கா. ஒரு வழியா ரசத்துல இருந்து தப்பிச்சாச்சு. அடுத்து ஊருக்கு போனோன்னே ராமுக்கும் நெடுவாளிக்கும் தானே கல்யாணம். கல்யாண வேலையை எப்போ ஆரம்பிக்க போறீங்க? என்ன, அதைத்தானே கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைப்போமான்னு பார்க்கேன். ஆபீஸில் லோன் வர கொஞ்சம் நேரம் ஆகும் போல. அதனால தெரியல, ஒரு 6 மாதம் கழிச்சு வைப்போமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது, கல்யாணத்தை தள்ளி வைக்க போறீரா? என்ன உளறிட்டு கிடைக்கிறு? ஆமாம் பேபிமா, ஒரு 6 மாதம் தள்ளி கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன். என்னைய கல்யாணம் பண்ணுறதை விட உனக்கு என்ன அப்படி முக்கியமான வேலை இருக்கு? அதெல்லாம் முடியாது. நான் டேடி நைனா கிட்ட போய் சொல்லி கொடுத்துருவேன். நானே உங்கள் டேடி நைனா கிட்ட போய் பேசத்தான் போகிறேன். அதெல்லாம் நான் பேசிக்கிடுறேன், நீ பேசாட்டுக்கு இரு. பாத்தீங்களா லட்சுமி அக்கா, இந்த ஆள் என்னைய ஏமாத்திட்டாரு. ஏட்டி, இந்த மனுஷனை எதுவும் சொல்லாதட்டி. இவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? உன்னைய எப்படி தங்கமா தாங்குறாரு. வேற ஒருத்தனா இருந்தா நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் போடின்ட்டு போயிருவான். இவர் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. உன்னைய நல்லா தாங்குன்னு தாங்குறாரே. நல்லா சொல்லுங்கக்கா, நான் வேலை இருக்குன்னு தானே சொல்கிறேன். இல்லை வேற எவ்வளையாவது கட்ட போகிறேன்னா சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு கட்டிக்கிடுறேன்னு சொல்கிறேன். கொஞ்சம் காத்திருக்க வேண்டியது தானே. ஏட்டி, அவர் தான் சொல்றாருல, அழுகையை நிறுத்து. எதுனாலும் வந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்க கூடாது. ஊர்ல போய் நாளைக்கு பேசிக்கிடுவோம் இதை பத்தி. சரியா? முதல்ல அழுகையை நிறுத்து. நீங்க சொல்றீங்களேன்னு தான் அழுகையை நிறுத்துறேன்க்கா. நாளைக்கு இவர் இப்படியே பேசினாருன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். நான் போய் என் மவனை ஒரு எட்டு பார்த்துட்டு வாரேன். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கானோ தெரியல. மஞ்சு அக்கா, எங்கள் அப்பாவை பார்த்தீங்களா? ஏல, கண்ணு தெரியலையா? உங்க அப்பா முன்னால தானே உட்கார்ந்துருக்காங்க. அட ஆமா, நான் தான் பார்க்கல. எப்பா, இங்கே தான் இருக்கீங்களா? என்னல, எதுக்குல தேடிட்டு வந்த அப்பாவை? எப்பா, அம்மா கேட்டு வர சொன்னாங்க. ரொம்ப பசிக்கும், சோறு எப்போ வாங்கி தர போறீங்கன்னு கேட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நேரம் இரு, இப்போ ரயிலில் சாப்பாடு கொண்டு வருவாங்க, வாங்கி தாரேன். எப்பா, எனக்கு சப்பாத்திப்பா. அம்மா புரோட்டா கேட்டுச்சு, புரோட்டா வாங்கிருங்க சரியா? ஆட்டோல முதல்ல சாப்பாடு கொண்டு வரட்டும், வந்தோடனே வாங்கி தாரேன். அங்கிட்டு இங்கிட்டு அலையாத, போய் ஒரு இடத்துல உட்காரு. சரிப்பா, நான் போய் அங்கே போய் உட்காடுறேன். பிரபு தம்பி, அங்கதான் எல்லா பாட்டிகளும் இருக்காங்களா? அங்க இடம் உட்கார நல்ல வசதியா இருக்கா உங்களுக்கு? இல்லைன்னா இடம் காணலைன்னா இங்க வந்து உட்காருங்களே. இங்க கொஞ்சம் இடம் இருக்கு. அதெல்லாம் இல்லத்த, அங்கே நல்ல சீட்டு நல்லா தான் இருக்கு. எல்லாருக்கும் தனித்தனி சீட்டு தான். நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயே இருக்கோம். சரில, பார்த்து பத்திரமா இருங்க. என்ன, நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஆளாளுக்கு பார்க்கோம். சரித்த, நான் போயிட்டு வரேன். என்ன, எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு நான் வாங்கிருட்டா?
என்ன தம்பி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவுதான் செலவழிப்பீரு? போதும் போதும் செலவழிச்சது. அவங்க குடும்பத்துக்கு அவங்க சாப்பாடு வாங்கிக்கிட்டட்டும், சரியா? நீங்க உங்களுக்கும் அவளுக்கும் மட்டும் நீங்க சாப்பாடு வாங்கிக்கோங்க, எங்களுக்கெல்லாம் நாங்க பாத்துக்கிடுறோம். அப்படியாக்கா சொல்றீங்க? அப்படின்னா சரி. எம்மா, சாப்பாடு வரும்போது எனக்கு பிரியாணி வாங்கி தாரியா? என்னது பிரியாணியா? ராத்திரி எல்லாம் பிரியாணி திங்க கூடாது டி. அதுவும் ரயில்ல போகும்போது பிரியாணி தின்னா வாந்தி வயித்தாலன்னு போய்கிட்டு கிடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மத்தியானம் பூரா பிரியாணி தானே தின்ன. ஒரேடியா பிரியாணி பிரியாணின்னு சாவாதீங்க டி. ஒழுங்கா இட்லி இடியாப்பம் சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தின்ன டி. நான் ஏதாட்டு கேட்டா மட்டும் விடிய விடிய எங்க அம்மா கிளாஸ் எடுப்பா. இதுவே அவன் மாவா கேட்டா மட்டும் உடனே வாங்கி கொடுப்பா. பேபிமா, உனக்கு என்ன வேணும்? இட்லியா சப்பாத்தியா இடியாப்பமா? என்ன வேணும்னு சொல்லு, நான் வாங்கி தரேன். எனக்கு இட்லி இடியாப்பம் சப்பாத்தி புரோட்டா எல்லாத்துலேயும் ஒரு பார்சல் மட்டும் வாங்குங்க. என்ன அவ்வளோதான் திங்க முடியும். ஏன்னா நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். சென்னையை விட்டு போகிறதுன்னு நினச்சி தான் நேற்றும் இன்றைக்கும் நல்லா சுற்றியாச்சு. ஒரு மாதத்துக்கு சென்னையிலே இருக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போறீரு. அதனால் ரொம்ப கவலையாக இருக்கேன்னா இவ்வளோ தான் என்னால் சாப்பிட முடியும். அதனால் கொஞ்சமாக மட்டும் வாங்குங்க. இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல கவலையாம்மா? சரி, வாங்கி தாரேன். என்ன டிபன் டிபன் டிபன், இட்லி புரோட்டா சப்பாத்தி தோசை, டிபன் டிபன், பழங்களும் இருக்கு, வாங்கிக்கோங்க. எப்ப தம்பி சாப்பிட என்ன வச்சிருக்க? இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி இருக்குண்ணே. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இவ்வளோ வேகமாக சொல்கிறீரு? எப்படி புரியும்? இடியாப்பம் இருக்கா இல்லையா? ஏக்கா, இடியாப்பம் இல்ல, இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி தான் இருக்கு. என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லுங்க. யோ என்னையா? என்னைய பார்த்தா உனக்கு என்ன அக்கா மாதிரியா இருக்கு? ஏம்மா, தெரியாம சொல்லிட்டேன் தாயே, என்னைய விடு. சாப்பாடு வாங்க போறியா இல்ல அடுத்தடுத்த பார்த்து போகவா? தம்பி தம்பி கோவப்படாதய்யா. இரு, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போ. சரி, என்ன வேணும்னு சீக்கிரம் சொல்லுங்க. தம்பி, எனக்கு ஒரு பார்சல் இட்லி கொடுத்துருப்பா. அது மட்டும் போதும். அந்த பக்கம் என் மவன் இருக்கான், அவனுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுத்துறியா? ஆட்டும் ஆட்டும் கொடுக்கேன், இந்தாங்க. ஏங்க, எனக்கும் இட்லியே வாங்கிருங்க. ஆட்டுமா, உனக்கு இட்லி வாங்கிடுறேன். ரேகா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. மஞ்சு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எப்பா, எனக்கு புரோட்டா வாங்கி தாங்கப்பா. எப்பா, எனக்கு சப்பாத்தி வேணும்ப்பா. ஏ தம்பி, இங்கே ஒரு பிளேட்டு இட்லி, 2 சப்பாத்தி, ஒரு புரோட்டா கொடுத்துருப்பா. சரிண்ணே, இந்த தாரேன். ஏன்னா எனக்கும் சப்பாத்தியே கொடுத்துருங்கண்ணே. சார், உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, எனக்கு ஒரு பிளேட்டு இட்லி மட்டும் கொடுத்துருப்பா. இவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு பிளேட்டு கொடுத்துரு. சரி சரி, கொடுத்துட்றேன். இன்னைக்கு நல்ல வேட்டை தான் நம்மளுக்கு. இவ பார்க்கத்தான் நரம்பி மாதிரி இருக்கா, ஆனா நல்ல முரட்டு தீனி திம்பா போல. நம்மளுக்கு நல்ல வேட்டை தான் இன்னைக்கு. டிபன் டிபன் டிபன், இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி, டிபன் டிபன். டிபன் டிபன் டிபன், இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி, டிபன் டிபன். ஏம்மா, சோறு வந்துட்டு சீக்கிரம் வாங்கு. பறக்காதல, வாங்கி தாரேன். பறந்துக்கிட்டு வருவான். ஹலோ, ஆரஞ்சு சட்டை போட்ட பிரதர், சாப்பிட என்ன இருக்கு? ஏக்கா, இட்லி தோசை புரோட்டா சப்பாத்தி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இட்லி தோசைன்னுக்கிட்டு பீஸா பர்கர் நூடுல்ஸ் அதெல்லாம் விற்க மாட்டீங்களோ? ஏம்மா, சாவடிக்காதம்மா. இருக்கிறத வாங்கி தின்னுமா. வேணுமா வேண்டாமான்னு சொல்லு, நான் அடுத்த ஆளை பார்க்க போறேன். நோ ஆங்கரி பிரதர், சும்மா கோவப்பட்டுட்டே கிடக்காதீங்க. அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லை, சரியா? எனக்கு 2 செட்டு புரோட்டா மட்டும் கொடுத்துருங்க. என் மாமா அந்த பக்கம் இருக்கான், அவனுக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுத்துருங்க. இந்தாம்மா 2 செட்டு புரோட்டா. போதுமாம்மா? வேற ஏதாட்டும் வேணுமா? என்ன, நான் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் இந்த இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க. அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடுறேன். இப்போமே வாங்கி வச்சுட்டா காஞ்சிரும்ல. நீங்கள் போயிட்டு வாங்க, நான் அடுத்து வாங்கிக்கிடுறேன். என்ன, எனக்கு சப்பாத்தி. யாருப்பா சப்பாத்தி கேட்டது? நீயாப்பா, கோடு போட்ட சட்டை தம்பி? ஆமாண்ணே, நான் தான் கேட்டேன், கொடுங்க. இந்தாப்பா. ஏட்டி மாலா, புரோட்டா டேஸ்டா இருக்கா? நானும் அதையே வாங்கலாம்னு பாக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு பாட்டி. புரோட்டா சூப்பரா இருக்கு. நல்ல குழம்பெல்லாம் ஊத்தியே கொண்டு வந்திருக்காங்க. டேஸ்டா இருக்கு, வாங்கி தின்னுங்க.
எப்பா தம்பி, எனக்கு புரோட்டாலாம் வேண்டாம், எனக்கு இட்லி கொடுத்துருப்பா. கிழவிக்கு என்ன திமிரு, நம்மக்கிட்ட புரோட்டா வாங்க போகிறேன், எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு புரோட்டா வேண்டாம் இட்லி வேணுங்குது. சரியான கிழவியா இருக்கு. கருப்பு பாட்டி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என்னல வெந்தும் வேகாத மண்டையா, கருவாடு காய போடுற மாதிரி தோலை உரிச்சு காய போட்டுருவேன். ஒழுங்கா ஒரு தட்டு இட்லியை கொடுத்துட்டு கிளம்பு. பாட்டி சரியான டெரரா இருக்கும் போல. சரி சரி பாட்டி கோச்சுக்கிடாதீங்க பாட்டி, இந்தாங்க இட்லி. ஏனே, எனக்கு ஒரு பார்சல் புரோட்டா கொடுத்துருங்க, இந்த குட்டி பையலுக்கு இட்லி கொடுத்துருங்க. என்ன எனக்கும் புரோட்டா. என்ன எங்கேயும் புரோட்டா கொடுத்துருங்க. இந்த வாரம் தம்பி இரு. டிபன் டிபன், இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா, டிபன் டிபன். என்ன மறந்துடாதீங்க, போயிட்டு அடுத்த ரவுண்டு வாங்க, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடேங்கப்பா, ரயிலில் சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் இங்கே நல்லா தான் இருக்குது. புரோட்டா நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இன்னும் 4 பார்சல் கூட திம்பேன். மீன்காரி, இட்லி நல்லா இருக்குல்ல டீ? ஆமா டீ, இட்லி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு. அந்த பச்சை கலர் சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கு டீ. ஏல ஓனாண்டி, இட்லியே தின்னல, என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? சீக்கிரம் தின்னு. இட்லி வேண்டாம், புரோட்டா வேணும். இட்லி வேண்டாம், எனக்கு புரோட்டா தான் வேணும். என்னது புரோட்டா வேணுமா? 1.5 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு புரோட்டா கேட்கும்? நல்ல ராத்திரி புரோட்டா தின்னுட்டு வயித்தால புடுங்கிட்டு கிடக்கும், யார் தொடச்சிட்டு கிடப்பா? ஒழுங்கா இட்லியை தின்னுட்டு போய் தூங்குற வழியே பாரு. புரோட்டா வேணும், புரோட்டா வேணும். கிறுக்கு பயவுள்ள என்னை என்ன பாடுபடுத்துது. ஒரு புரோட்டா நிம்மதியா திங்க முடியுதா? நான் இன்னைக்கு தான் ஆசைப்பட்டு புரோட்டா திங்கலான்னு வாங்கினேன். இட்லியே திங்க வேண்டியதானே? இவனுக்கு எப்படி புரோட்டா செரிக்கும்? நைட்டு தின்னுட்டு எங்கனையாவது ஐயோ பாடா படுத்துதியா இந்த பிள்ளை. இட்லி வேண்டாம், புரோட்டா வேணும். கொடு கொடு கொடு. இந்தால தின்னு தொலை. புரோட்டாவை நீ தின்னு, இட்லியை நான் திங்க. என்ன செய்ய, வாங்கி தொலைச்சாச்சு. முதலையே 2 புரோட்டா வாங்கியிருக்கணும். இந்த கழுத பய உள்ள திங்காதுன்னு எனக்கு என்ன தெரியும்? இட்லியை போய் இப்ப நம்ம திங்கணும். நம்மள திங்க விடாம நல்லா புடுங்கி தின்னுட்டு நல்லா இருக்குன்னு வேற சிரிக்குது. நம்மளுக்குன்னு வந்து வாச்சிருக்கிறதுக்கு பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சாப்பாடு திங்க முடியுதா? காலையில விடிஞ்சோன்னு முதல்ல இவங்க ஆத்தாக்காரிட்ட கொண்டு தூக்கி போடணும் இந்த பிள்ளைய. ஏம்மா இந்தாம்மா, என்கிட்ட புரோட்டா இருக்கு, நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி சாப்பிடுவோம், சரியா? வேண்டாம் தங்கம், நீ சாப்பிடு. நீ கேட்டதே போதும். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளைய நான் எப்படி வளர்த்துருக்கேன். தங்கமான பிள்ளை என் பிள்ளை. இந்த பக்கத்துல ஒண்ணு உட்கார்ந்துருக்கே, இது எல்லார்கிட்டையும் புடுங்கி தின்னுட்டு கிடக்குது. இது பிள்ளையே கிடையாது, தொல்லை. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க டி. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு படுப்போம், நேரம் ஆகுது, தூக்கம் வருது. என்னது, அதுக்குள்ள தூங்கணுமா? இப்பதான் 2 தட்டு புரோட்டா தின்னுருக்கேன், இன்னும் நிறைய திங்க வேண்டி இருக்கு. சப்பாத்தி இட்லிலாம் வரணும், கொண்டு வர சொல்லியிருக்கேன். அவன் வந்தோடனே எல்லாத்தையும் வாங்கி திங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டீ வரும், முறுக்கு கொய்யாப்பழம்லாம் வரும். எல்லாத்தையும் வாங்கி தின்னுட்டு உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா மேலே ஏறி படுத்து தூங்குங்க. ஏட்டி என்ன டீ பேசுகிற? நாங்கள் வயசானவங்க, மேலே ஏறி எப்படி தூங்க முடியும்? நீ வேணா மேலே ஏறி உட்காந்து தின்னு, இங்கே எங்களுக்கு இடத்த விட்டுரு. சீக்கிரம் சாப்பிட்டு இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் முடியாது, நான்லாம் மேலே ஏறி படுக்க மாட்டேன். நான் கீழே தான் படுப்பேன். உங்களுக்கு முடிஞ்சா ஏறி படுங்க, இல்லை தரையில் படுத்து உருளுங்க. ஏட்டி என்னடி இவ இப்படி திமிரு பிடிச்சவளா இருக்கா? கொஞ்சம் கூட விட்டே கொடுக்க மாட்டேக்காளே. வயசானவங்கன்னு பார்க்க மாட்டேக்கா, என்ன பேச்சு பேசுறா? நீ கவலைப்படாத பட்டம்மா, ஊருக்கு போனோன்னு இவளை கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுடுறேன். ஆட்டும் ஆட்டும், அதை செய்ய முதல்ல. இவ தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கலாம். இருந்தாலும் கோழிய பூரம் திருடிடுவா. நான் இன்னும் 5 ரவுண்டு திங்க வேண்டி இருக்கு, அதுக்குள்ள தூங்கணுமாம்ல. நல்லா வந்துட்டாளுக. ஏல ஓனாண்டி, சீக்கிரம் தூங்கல. எவ்வளவு நேரம் ஆட்டிட்டே கிடக்க, மனசுக்கு கையெல்லாம் வலிக்குது. ஆரிரோ ஆராரிரோ, ஆராரி ஆராரிரோ. தூங்கு தூங்கு தூங்கு, சீக்கிரமா தூங்கு. அடுத்த ஆளுகளை தூங்க விடு. 4 புரோட்டாவை நங்குன்னு தின்னுட்டு கிடக்கா. இவனை போய் தொட்டில போட்டு ஆட்டிட்டு கிடக்கா. இந்த பையனுக்கு தொட்டில் தேவையாக்கும், கீழே போட்டு தூங்க வைக்க வேண்டியதானே.
தொட்டில் கட்டி படுக்க வச்சிட்டான்னா இவ தனியாக ஒரு சீட்டில் நல்லா தூங்கலாம்ல. அந்த பையனை கூட படுக்க வச்சா அவன் வேற மேலெல்லாம் மோத்திரம் போயிட்டு கிடப்பான். அதனால தான் இவ தனியாக தூங்க வச்சிருக்கா. புத்திசாலிட்டியாவா? ஓஹோ, அப்படி ஒரு கதை இருக்கோ? சரி சரி. ஏப்பாடா, ஒரு வழியா தூங்கிட்டான்ப்பா. இனிமே போய் நம்ம நிம்மதியா தூங்கலாம். ஏல மணி, அம்மா இங்கன படுத்துக்கிடுறேன். நீங்க 2 பேரும் அங்கிட்டு போய் மேலே ஏறி படுங்கள. எத்த அதெல்லாம் முடியாது தே. நாங்கள் தான் இங்கே படுக்க போகிறோம். நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு நல்லா தூங்குவோம். நீங்கள் போய் அங்கே போய் படுங்க. இந்த பயலை வேணா நாங்கள் பார்த்துக்கிடுறோம். ஏல சொன்னா கேளுங்களே. நான் இங்கன படுத்தேன்னா இவனை ஆட்டி விடுறதுக்கு வசதியா இருக்கும். ஏம்மா அதெல்லாம் நான் ஆட்டி விட்டுக்கிடுறேம்மா. நீ போய் படு. நாங்கள் இங்கேன்னா 2 பேரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்போம். அங்கன்னா நடுவில் உள்ள சீட்டெல்லாம் போட்டாச்சுல்ல, எங்களால் உட்காந்துலாம் கதை பேச முடியாது. இங்கேயே படுத்துக்கிறோம் நாங்கள். நீ போ. கிறுக்கு பயபுள்ள, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் என் பிள்ளை தங்கமான பிள்ளைன்னு சொன்னேன். அதுக்குள்ள இவனுக்கு பேதி எடுத்துட்டே இப்ப இப்படி பேசுறானே. சரியில்ல, நான் அங்கிட்டு போய் படுக்கேன். இவனையாவது பாத்துக்கோங்க. இவன் அழுதானா லேசா ஆட்டி விட்டுக்கோங்க. ஆட்டுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். நீங்கள் போய் தூங்குங்க. பாத்தியாட்டி பட்டம்மா, நம்ம இவ்வளோ தூரம் சொல்லியும் இவளுக்கு 2 பேரும் நம்ம சீட்டில் வந்து படுத்துக்கிட்டாளுக. ஆமாட்டி, நானும் எவ்வளவு தூரம் சொன்னேன். வயசான ஆளுக்கு தான் கீழே படுக்கணும், நீங்க மேலே ஏறி படுங்கட்டின்னு கேட்டாளுங்களா இவளுக. இவளுகளை இப்படியே சும்மா விடக்கூடாது டீ. இப்படியே விட்டோன்னா சரிப்பட்டு வராது. நம்ம வேலையை காட்டுவோம். ஆட்டோ ஆட்டோ. என்ன பாட்டி இது? தூங்கிட்டு இருக்கும்போது மேலே ஏறி மிதிக்கீங்க. என்ன பழக்கம் இது? எம்மா, இந்த பைத்தியம் பிடிச்ச கிளவி சும்மா இருக்காது போல. நடுராத்திரியில் தூங்க விடாம இப்படி வந்து மேலே ஏறி மிதிச்சிட்டு கிடக்கே. வயசான ஆளுக்கு தான் கீழே இருக்கிற சீட்ல படுப்பாங்க. கோமரிக்கு மேலே போய் படுக்க வேண்டியதானே. பாத்ரூமுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நல்லா படுத்து தூங்கிட்டாளுங்க. அதனாலதான் ஏறி மிதிச்சேன். ஒழுங்கா மேலே ஏறி போய் படு. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன், எழுப்பி விட்டுட்டா. அப்படியெல்லாம் போக முடியாது கிழவி. உனக்கு வேணா நீ போய் படு, இல்லைன்னா எங்கேயாவது போய் தரையில் படுத்து உருளு. நான்லாம் போக மாட்டேன். ஏ ஆத்தாடி ஆத்தா, நிம்மதியாக கொஞ்ச நேரம் படுக்க கூட முடியல. இந்த கிழவி என்னத்துக்கு இந்த வரத்துக்கு வருது? கிழவி சும்மா கடையேன். காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க தான் சீட்ல படுக்கணும் டி. நீ ஓசில வந்தவா தானே, எங்கனையாவது போய் படுப்போ. கிழவி, நான் ஒன்றும் ஓசியில் வரல. என்ன, எங்கள் வீட்டுக்காரரு போனோடனே காசு கொடுத்துருவாரு. மெட்ராஸ்ல வாங்கிட்டீங்க, என்கிட்ட தானே டி கடன் வாங்கின. நான் தானே உனக்கு கொடுத்தேன். எனக்கே நீ வந்து ஒரு 500 ரூபா தரணும் தெரியுமா? ஆமாம் கிழவி, வாங்கினது உண்மைதான். ஆனால் அது எப்படி திருப்பி நீ வாங்குறேன்னு பார்ப்போமா? ஒத்த பைசா தரமாட்டேனே உனக்கு. தர வேண்டாம் டி, நீ தரவே வேண்டாம். அது பிச்சைக்காரிக்கு போட்டதா நினைச்சுக்கிடுறேன். சரியா? இப்ப மேலே ஏறி போய் படு, எனக்கு தூக்கம் வருது. வாட்டி, நம்ம 2 பேரும் மேலே ஏறி படுப்போம். ஒரு வழிய பீட ஒளிஞ்சதுப்பா சாமி. இவளுகளை மேலே அனுப்பியாச்சு. நம்ம இப்ப நல்ல நிம்மதியா தூங்க வேண்டியதுதான். ஊர்ல போய் எவ்வளவு சோழி கிடக்கு. தாத்தாவை வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கேன். போய் எல்லா சோழியும் நம்ம தான் பார்க்கணும். ஓ வீட்டுக்கார எதுக்கிட்டே விட்டுட்டு வந்த? அவரையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அந்த மனுஷன் கிடுகிடுன்னு கம்ப தூக்கிட்டு வர்றதுக்குள்ள 4 நாள் ஆயிரும். அவரெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது. வீட்டுல நிறைய சோழி கிடக்கு. 4 மாடு வேற வாங்கி விட்டுருக்கேன். பால் கறந்து விற்க சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். போய் மற்ற சோழியை நான் தான் பார்க்கணும். மாடு வாங்கியிருக்கியாக்கும், சொல்லவே இல்லையே. பால் கறந்து விற்கியா? அப்படின்னா தினம் எனக்கும் கொஞ்சம் பால் கொடுத்துருமா? ஆட்டோ ஆட்டோ கொண்டு வந்து தாரேன். என்ன சரி, இப்ப தூங்குவோமா? தூங்குவோம். மேலே ஏறி படுக்க பயமா இருக்குன்னு தானே கீழேயே படுத்தேன். இந்த கிழவிக இப்படி அடிச்சு எழுப்பி விட்டுட்டாளுகளே. மேலே ஏறி படுத்து எனக்கு பழக்கமே இல்லையே. நான் என்னைக்கு ரயிலில் இப்படி ராத்திரி தூங்குற மாதிரி போயிருக்கேன். பகலில் கொஞ்சம் தூரம் பக்கத்து ஊர்களுக்கு தான் போயிருக்கேன். அது சீட்டில் உட்காந்துக்கிட்டே போயிடுவோம். இப்படி மேலே படுக்க வச்சுட்டாளுகளே. நானும் இப்படி ரயிலில் ரொம்ப தூரம் போனதே இல்லை. மேலே ஏறி படுக்க பயமா இருக்கு. சேலையை கட்டிட்டு எப்படி ஏற போறேன்னு தெரியலையே. இந்த கிழவிங்களை நான் சும்மாவே விடவே மாட்டேன். என்னை என்ன பாடுபடுத்துகிறாளுக. மேலே ஏற விட்டுட்டாளுகள்ல. சரி, நானா இந்த ரயிலான்னு இன்னைக்கு பார்த்துடுறேன். எப்படியாவது ஏறி படுக்கேன்.
கடவுளே, கம்பியை பிடிச்சி ஏறும்போது வலிக்கிறாம இருக்கணுமே. நல்லா பிடிச்சிட்டு ஏறுவோம். இன்னும் கொஞ்சம்தான், கொஞ்சமே தான். எப்படியும் ஏறிடலாம் இன்னைக்கு. இன்னும் ஒரே ஒரு கால் தான். காலை தூக்கி போட்டேன்னா மேலே ஏறிடலாம். நல்லா பிடிச்சிக்கிடணும். ஏறிட்டேன் ஏறிட்டேன். நான் ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டேன். நிம்மதியாக இருக்கு இப்பந்தான். ஏட்டி ராதா, பயப்படாம வா. ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏறி மேலே வந்து பார்த்தா சூப்பராக இருக்கு. மேலே ஃபேன்லாம் வச்சுருக்காங்க. நல்லா காற்று வருது. சீக்கிரம் வாட்டி. கடவுளே, என்னைய இப்படி சோதிக்கிறியே. எனக்கு மட்டும் எப்போ பார்த்தாலும் இப்படி துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கியே. நான் என்ன பாவம் பண்ணேன்? எந்த பொண்ணுக்கும் கடவுள் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க கூடாதுப்பா. எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்படி மேலே ஏற விட்டுட்டாங்களே. கம்பியெல்லாம் ஒரு தினுசா இருக்கே. பிடிக்கும் போது வலிக்கி விழுந்து மண்டை உடஞ்சிட்டுனா என்ன செய்ய? யாரு பாப்பா? என்னால ஏற முடியலையே. கீழே விழுந்து செத்துருவேன் போலையே. என் வீட்டுக்கார பார்க்காமலே செத்துருவேனா? கடவுளே, என்னை எப்படியாவது மேலே கொண்டு சேர்த்துரு. நான் பத்திரமா மேலே ஏறிட்டேன்னா நாளைக்கு வந்து உன் கோயிலில் தேங்காய் உடைக்கேன். இன்னும் கொஞ்சம்தான். ஒரு படி ஏறிட்டேன்னா மேலே ஏறி போயிடுவேன். வந்துரு டீ, வந்துரு. அப்படித்தான், கரெக்டாக ஏறி வந்துட்ட. இன்னும் ஒரு காலை தூக்கி மேலே போட்டின்னா மேலே வந்துடுவேன். வாராண்டி, வந்துக்கிட்டு தான் இருக்கேன். பயமா இருக்கு. நீ இப்போ சாட்டுக்கு இரு. கமான் டைகர், கமான் டைகர். வந்துட்டேன் வந்துட்டேன். ஒரு வழியே ஏறி வந்துட்டேன். யாத்தாடி, எப்படி ஏறி இருக்கேன் கஷ்டப்பட்டு. மலையில ஏறுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏறும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு டீ. ஏறி வந்த பிறகு ரொம்ப சாலியாக இருக்கு. ஆமாட்டி, ஏறும்போது தான் பயமா இருந்துச்சு. இப்போ ஒன்றும் அவ்வளவா பயம் தெரியல. கொஞ்சம் தான் பயம் இருக்கு. பெசாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு காலையில இறங்குனா போதும். அதுக்கு இடையில இறங்கக்கூடாது. 4 படி ஏறி வர்றதுக்குள்ள இவ்வளவு பண்ற அலப்பற தாங்க முடியலப்பா. சரி, நம்ம தூங்க ஆரம்பிப்போம். இவ்வளவு பெரிய பயந்தாங்குழிகளா இருக்காளுங்க. ஒரு ஏணிப்படியில ஏற துப்பு இல்ல. வாய் மட்டும் இங்க இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு நீளும் இவளுகளுக்கு. என்ன பாட்டி, இன்னும் தூங்கலையா? முழிச்சு கிடக்கீங்க. தூங்கணும் டீ, தூங்கணும். இப்பதான் படுத்தோம், இனிமேதான் தூங்கணும். இவ்வளவு நேரம் மாலை வித்த காட்டிக்கிட்டு இருந்தா பாத்துக்கிட்டு இருந்தனா தூக்கம் போயிடுச்சு. இனிமேதான் தூங்கணும். என்னது, மாலை வித்த காட்டினாளா? என்ன பாட்டி, என்னையும் கூப்பிட்டுருந்தா நானும் வந்து பார்த்துருப்பேன்ல. இப்படி தனியாக பார்த்துருக்கீங்களே. என்னது, நான் வித்த காட்டினேனா? கிளவி, சும்மா கிடக்க மாட்டியா? நான் உயிரை கொடுத்து மேலே ஏறி வந்திருக்கேன். என்னைய பார்த்தா உனக்கு வித்த காட்டுற மாதிரியே தெரியுது. ஏட்டி, இதில் 4 படி தானே இருக்கு. இதில் ஏறுறதுக்கு என்ன கஷ்டம் உனக்கு? சொல்லுவீங்கம்மா, சொல்லுவீங்க. ஏறி பார்த்தா தானே அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன சீட்டு கிடச்சிது? ஏட்டி, நான் கொஞ்சம் கணத்த ஆள் இல்லை. என்னால் மேலே ஏறி படுக்க முடியாதுன்னு கீழ் சீட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் கீழ் சீட்டு தான். என் மாவா 2 பேரும் மேலே படுத்திருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம ராமுவும் நெடுவாளியும் படுத்திருக்காங்க. சைடு சீட்டில் செல்வியும் அலெக்ஸும் படுத்திருக்காங்க. செல்விக்கு கீழ் சீட்டா? இல்லட்டி, செல்வி கீழே படுக்கல. அவள் மேல் சீட்டு வேணும்னு கேட்டு வாங்கி படுத்திருக்கா. அவளுக்கு மேலே ஏறி படுக்க ரொம்ப பிடிக்குமாமே. கீழே அலெக்ஸ் படுத்திருக்காரு, மேலே அவள் படுத்திருக்கா. அவ சுடிதார் போட்டிருக்கால, அதனால ஏறி படுத்திருப்பா. நம்ம சேலையை கட்டிக்கிட்டு ஏற முடியுதா, கொண்டாட முடியுதா? சரி டி, ஏறினது ஏறிட்டீங்க. அப்படியே படுத்து தூங்குங்க. விடிஞ்சா ஊருக்கு போயிட போறோம். அப்புறம் என்ன, நான் போட்டா? அந்த பாட்டி நல்லா தூங்கிட்டாங்க போல. சரி பாட்டி, நான் வரட்டா? நானும் போய் தூங்குறேன். சரி டி, போய் தூங்கு. நாங்களும் தூங்குறோம். லட்சுமி, எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பார்க்க போனியேம்மா. எல்லாரும் தூங்கிட்டாங்களா? படுத்திருக்காங்க, இன்னும் தூங்கல. எல்லாரும் அங்கதான் படுத்திருக்காங்க. இந்த பயலுக சைடுல மேல படுத்திருக்கானுங்க. அப்புறம் அந்த பிள்ளைய தொட்டில் கட்டி படுக்க வச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் இந்த பக்கம் படுத்திருக்காங்க. பார்த்துட்டு வந்துட்டேன். அப்படியாம்மா? சரி சரி. மஞ்சு, என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? அக்காவை எங்க? எப்பா, அவ எங்கேயாவது பராக்கு பார்த்துட்டு மெதுவா வருவாப்பா. அவளெல்லாம் எதுக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க? அவ வர தெரியாது போனவளுக்கு. ஏம்மா, இப்படிலாம் பேசக்கூடாது தங்கம். அவ உனக்கு அக்கா இல்ல. கொஞ்சமாவது மரியாதையா நடந்துக்கிடணும்மா நீ. எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் தூங்க போறேன். உங்க மவளை பார்க்கணும்னா நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து பாத்துக்கிட்டுருங்க. வந்துட்டா பாருங்க உங்க சீமந்த புத்திரி. ரேகா, இவ்வளோ நேரம் எங்கம்மா போயிட்ட? உன்னைய தேடிக்கிட்டு கிடந்தேம்மா.
தேடுவாங்க தேடுவாங்க, இவளை மட்டும் நல்லா தேடுவாங்க. இதுவே நான் தொலைஞ்சிருந்தேன்னா நல்லா பீட விட்டுதுன்னு பேசாம இருந்திருப்பாங்க. எப்பா பாத்ரூமுக்கு போனேன்ப்பா, அங்க கொஞ்சம் கூட்டமா இருந்துச்சுப்பா, அதான் நேரம் ஆயிட்டு. அதுக்குள்ள தேடுனீங்களாக்கும்? அப்படியாம்மா? சரி சரி, படுத்து தூங்கு. லட்சுமி, என்ன தூக்கம் வரலையோ உனக்கு? முழிச்சு முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கியே. ஆமாங்க, புது இடம்ல, அதான் தூக்கம் வர மாட்டேக்கி. ரயில் வேற ஆட்டிக்கிட்டே இருக்கா இப்படியே, அது தூங்க முடியல. சரி என்ன செய்ய, ஒரு நாள் ராத்திரிக்கு தானே, காலையில் எழுந்திரிச்சோன்னு வீட்டுக்கு போயிடுவோம்ல, வீட்டில் போய் நல்லா தூங்கிக்கிட வேண்டியதுதான். ஆமாட்டி, நீ சொல்றது சரிதான். ரயிலில் நாள் பூரம் தூங்கிட்டே போனா கூட வீட்டுக்கு போனோன்னே நைட்டெல்லாம் தூங்காத மாதிரியே இருக்கும். அதனால வீட்டில் போய் தான் நல்லா தூங்கணும். சரிங்க, நேரம் ஆயிட்டு தூங்குவோம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டை பார்த்து போவோம். ஏட்டி நீங்களும் தூங்குங்க டி, கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காதீங்க. ஆட்டம் ஆட்டம். இந்த பொக்கவாயம் படுத்தோன்னே இப்படி தூங்கிட்டாரே, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டாவது இருப்பாருன்னு நினச்சேன். நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேக்கி, இவர் நல்லா தூங்கிட்டாரே. வயிறு வேற பசிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரு பார்சல் வாங்கி தின்னது தப்பாக போச்சு. கூட 4 பார்சல் வாங்கி சும்மாவாவது வச்சிருந்துருக்கணும். இப்போயாவது சாப்பிட்ருக்கலாம். முட்டாத்தனம் பண்ணிட்டேனே, இப்படி வாங்கி வைக்காம விட்டுட்டேனே. வயிறு பசி கிள்ளி எடுக்கே. சீ, என்ன இது நடுராத்திரியில் இப்படி பசிக்கி? ஏதாட்டும் ஒன்று தின்னே ஆகணுமே, இல்லைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே. ரொம்ப பசிக்கே. நம்ம கூட்டத்திட்ட சோறு ஒன்றும் இருக்காதே, எல்லாரும் கடையில் தானே வாங்கி தின்னோம். தின்னுட்டு இலைய தூக்கி தூர போட்டிருப்பாளுகளே. இப்போ என்ன செய்ய, யார்கிட்ட போய் சோறு கேட்க? அந்த பக்கம் எட்டி பார்ப்போம், சாப்பிட ஏதாட்டு சிக்கும். இங்கே ஒரு ஆள் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவரை எழுப்பி கேட்டால் சரியாக இருக்கும். அண்ணாச்சி அண்ணாச்சி, கொஞ்சம் எந்திரிங்களேன். என்ன இந்த ஆள் இடி விழுந்தா கூட எந்திரிக்க மாட்டான் போல, எப்படி எழுப்ப இவனை? ஐடியா. பூகம்பம் வந்துட்டு எல்லாரும் எந்திரிங்க, சீக்கிரம் இறங்கி ஓடுங்க. எந்திங்க. என்னது பூகம்பமா? எங்க வந்துட்டு? இந்த பக்கத்து தெருவுக்கு வந்திருக்கு பூகம்பம். எந்திரியா முதல்ல, நான் தான் எழுப்புனேன். பூகம்பம்லாம் ஒன்றும் வரல, எந்திரி. என்னம்மா, என்னாச்சு? ஏதாவது ஆபத்தா? யாராவது வம்பிழுத்துட்டாங்களா? எதுக்கு ராத்திரி தூங்கும் போது இப்படி எழுப்புற? ஒன்றும் இல்லைண்ணே, பயப்படாதீங்க. ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தான் கொஞ்சம் பசி எடுக்குது. சாப்பிட ஏதாட்டு வச்சுருக்கீங்களா? என்னது, சாப்பாடு வேணுமா? என்னம்மா இது, கொஞ்சம் கூட அறிவில்ல? தூங்குறவங்கள எழுப்பி இப்படி நடுராத்திரியில சோறு வேணும்னு கேட்டுக்கிட்டு நிக்க. போய் படுத்து தூங்குமா பேசாம. வந்துட்டாளுங்க. சோறு இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே, அதுக்கு ஏன் திட்டிகிட்டு கிடக்கிரு? பெசாட்டுக்கு படுத்து தூங்கும். சீ, என்ன இது, சாப்பிடலைன்னா எனக்கு தூக்கமே வராதே. அந்த ஆள் வேற சோறு ஒன்றும் இல்லைன்ட்டான். நம்ம கூட்டத்திட்டையும் ஒன்றும் இருக்காது. பெசாட்டுக்கு இறங்கி போய் எங்கேயாவது சோறு கீறு மாட்டுதான்னு பார்ப்போமா? ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு கிடச்சா கூட போதுமே. அம்மா, ஐயா, யாராட்டு கொஞ்சம் சோறு இருந்தால் போடுங்களேன். சாப்பிட்டுட்டு தூங்குறேன், தூக்கம் வரமாட்டேக்கே. சீ, இப்படி புலம்பு விட்டுட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? இதுவே எங்கள் வீடாக இருந்தா எங்கள் அம்மா நடு ராத்திரியிலனாலும் உப்புமா கிண்டியாவது தந்துடுவாங்களே. பசியோட தூங்க விட மாட்டாளுகளே. இவனுக்கு ரயிலில் கூட்டு வந்து இப்படி பசிக்க விட்டுட்டானுங்களே. எம்மாடா, ஒரு வழியா கீழே இறங்கி வந்தாச்சு. பாத்ரூம் போகணும், அதனால தான் கஷ்டப்பட்டு கீழே இறங்கியிருக்கேன். சரி, போயிட்டு வந்து ஏறி படுப்போம். இந்த கிழவிங்க ரெண்டும் சேர்ந்து நம்மளை மேலே ஏற்றி விட்டுட்டாளுங்க. இவளுகளுக்கு ஊரில் போய் ஒரு பொங்கலை போட்டே ஆகணும். என்னைய மட்டும் மேலே ஏறி படுக்க விட்டுட்டு இந்த ஆள் கீழே நல்லா சொகுசாக படுத்திருக்கானே. ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல, மாலா நீ கீழே படுக்கியா, நான் மேலே படுக்கேன்னு. நல்லா வந்து படுத்துட்டானே இவன். இன்னைக்கு இந்த நெட்டக்காலனை நான் சும்மா விடவே மாட்டேன். இவனை தூக்கத்தை கெடுக்காம நான் எப்படி இன்னைக்கு போய் தூங்குவேன்? என்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா? நான் இன்னைக்கு இவன் தூக்கத்தை கெடுத்தே ஆகணும். சீ, இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லை. இத்தனை தடவை ஏறி ஏறி மிதிக்கேன், சூடு சொரணை இல்லாமல் இப்படி படுத்து கிடக்கானே. நல்ல கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டுல இருக்கான், தூக்கத்தில் சிரிப்பு வேற. சீ, நம்ம முயற்சியெல்லாம் வம்பா போயிட்டே. இந்த ஆள் கொஞ்சம் கூட அசராமல் தூங்கிட்டு கிடக்கானே. நம்ம என்ன செய்ய? சரி, இவங்கிட்ட கடந்து மல்லு கட்டுறதை விட நம்ம பெசாட்டுக்கு மேலே ஏறி படுத்து தூங்குவோம்.
கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோமே. அவ்வளோதான் அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம்தான். அப்பாடா, இப்போதான் ஊற வச்ச துணியை துவைச்ச மாதிரி நிம்மதியாக இருக்குது. இந்த ஆளை இழுத்து கீழே போட்டாச்சு. இனிமேல் போகிறவங்க வர்றவங்களாம் ஏறி ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. கிடக்கட்டும் பெசாட்டுக்கு, நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக போய் தூங்குவோம். அங்கே வரைக்கும் எதுக்கு போய் தூங்கிக்கிட்டு, இங்கேயே தூங்கிடுவோம்.